ஏய் கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம நேற்று பார்த்த டிராமாவோட அடுத்த பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் ஒரு பொண்ணு அப்படின்ற விஷயம் இப்பதான் தெரிய வருது. உண்மையாதான் சொல்றியா, நீ பொண்ணா அப்படின்னு சொல்ல கேட்கும் போது இவ என்ன பண்றான்னா இவளோட ஒரு ட்ரெஸ்ஸையா கட்ட ஆரம்பிச்சிடறா. ஹீரோ டென்ஷன் ஆயிடுறா. நீ வந்துட்டு பொண்ணுன்னு சொன்னதே எனக்கு போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா, எங்க பாட்டி கிட்ட தொடப்பக்கட்டையால அடி வாங்க போறேன் அப்படின்னு எல்லாம் கனவெல்லாம் கண்டுட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு பையனை தான் பிடிக்குமோ, ஒரு வேளை நான் கேவோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. நல்ல வேலை நீ பொண்ணா இருக்கிறதுனால தான் உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இவ பயங்கர போதையில இருக்கிறதுனால இவ வந்துட்டு பயங்கரமா ஹீரோவை ரொமான்ஸ் பண்ற மூட்ல இருக்கா. இதை பாரு, தெய்வ செஞ்சு வந்துட்டு என்ன பயங்கரமா கடுப்பேத்தாத, கொஞ்சம் சைலண்டா இரு, நீ ஃபுல்லா குடிச்சிருக்க, இப்ப நான் உன்னை என்ன பண்ணாலுமே நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும், அதனால நான் அந்த மாதிரி பண்ண போறது இல்ல, என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு போறான். இப்பதான் அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்றான், சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு, நானும் பாடி கார்டும் 2 பேரும் கிளம்பிட்டோம் அப்படின்னும் போது, ஓ நீங்க 2 பேரும் கிளம்பிட்டீங்களா, சரி உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையும் வந்து ஃபேன் கேட்குறா. அவனுக்கு எவ்வளவு நக்கல்ல இருந்தா பாடி கார்டு கூட கிளம்பி இருப்பான், அவனுக்கு என்ன அவ்வளோ அளவுக்கு திமிரா, என்கிட்ட இவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்டான், என்னை அசிங்கப்படுத்திட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோ மேலேயும் பாடி கார்டு மேலேயும் செம கடுப்புல இருக்கா. இவளுமே கிளம்பி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட வீட்டுக்கு தான் நேரம் வந்துடுறா. ஃபேன் அங்க பார்த்தா இப்பதான் ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் இப்பதான் ரீச் ஆகுறான் போல வீட்டுக்கு. எல்லாரும் அங்க பாக்குறாங்க, ஐயோ இது என்னடா கூத்தா இருக்கு, இவன் ஏன் எதுக்காக இந்த ஆம்பளை பையனை இப்படி தூக்கிட்டு வரான், இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, இதெல்லாம் பாட்டிமாக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்கெல்லாம் பயங்கரமா கிசு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை ஃபேனும் பாத்துடுறா. அடியே எவ்வளவுங்களாவது இதெல்லாத்தையும் வெளியில போய் சொன்னீங்க, வாயை திறந்தீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சம்பளமும் கிடையாது, வேலையும் கிடையாது, எங்கேயும் உங்களால வேலை செய்ய முடியாத மாதிரி பண்ணிடுவோம், புரியுதா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் வந்து அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்பதான் புரியுது இவ்வளவு வயசாயும் இது வரைக்கும் எதுக்காக அவர் வந்து கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு, அவர் வந்து கே போல அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இவ ஃபேன் ஐயோ உண்மையாவே அவன் கே தானோ அப்படின்னு சொல்லி குழப்பம் ஆயிடுறா. இங்க அதே நேரத்துக்கு குட்டி பையனை காட்டுறாங்க. அவன் வந்து அப்பாவும் அம்மாவும் மீட் பண்ணிருப்பாங்க, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு ஆசையா இருக்கான். ஆனா நைட்டு இவ்வளவு நேரம் ஆயும் அவங்க அப்பா வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஃபீல் பண்றான். ஃபேன் தான் 2 பேர் மேலே செம கடுப்புல இருக்கா இல்லையா. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பாட்டிமாக்கு ஃபோன் பண்ணி, பாட்டிமா கிட்ட நீங்க இனிமே என்ன கனவு கண்டாலும் சரி கண்டிப்பா உங்க பையனுக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்றா. என்னம்மா நீ பேசுற, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற, அவன் இன்னைக்கு கூட வந்துட்டு ஒரு பொண்ணை பார்க்க தான் போயிருக்கான், கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சான்ஸே இல்லை, நீங்க தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அது நடக்காது, ஏன்னா உங்க பையன் வந்து கே அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்லி விட்டுறா. அது இப்போ உடனே கிளம்பி இங்க வாங்க, அவன் இப்பதான் இங்க ஒரு பையனை கட்டி பிடிச்சி என்னவோ பொண்ணு தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு ரூம்குள்ள போயிருக்கான், நீங்க வந்தீங்கன்னா கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. பாட்டி மம்மி டாடி எங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்கும் போது, போற போக்க பார்த்தா உனக்கு மம்மி டாடி இருக்க மாட்டாங்க போல, 2 டாடி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வா சீக்கிரமா அங்க போலாம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு வேகமா கிளம்புறாங்க. இப்பதான் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவ பார்த்தா ஹீரோவோட கழுத்தை விடாம ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மா தாயே, நான் உனக்கு போய் வெறும் சூப் மட்டும் எடுத்துட்டு வரேன், கொஞ்ச நேரம் என்னை விடு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவ விட மாட்டா. அந்த டைமுக்கு அசிஸ்டண்ட்டே வந்துட்டு, சார் ஹேங்கோவர் சூப் கேட்டிங்களே ரெடி ஆயிடுச்சு தாங்க அப்படின்னு உள்ள வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் அவன் பார்த்து மிரண்டு போயிடுறான். சார் நீங்க என்னதான் ஆர்வமா இருந்தாலும் கதவை திறந்து வச்சுட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறது ரொம்ப தப்பு சார், எவ்வளவு பேர் வீட்டுல வேலை செய்யறாங்க, எல்லார் வாயும் என்னால அடைக்க முடியல அப்படின்னும் போது, டேய் முதல்ல நீ வாயை மூடுறா, இங்க நான் என்ன நிலைமையில இருக்கேன் அப்படின்றதே தெரியாம நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவன் தான் என்னை விட மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இப்போ வரைக்குமோ அது பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட சொல்லல. சரி இதாங்க இதுல ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கேன், அப்படியே குடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராவோட கொடுக்குறான். சரி ஓகே நீ வெளியில போ மரியாதையா அப்படின்னும் போது, ஆமா ஊரே பாத்துருச்சு, இப்ப நான் பாக்குறதுக்கு என்ன, நான் உடனே வெளியில போகணுமா, சரி போறேன் அப்படின்னு அங்க இருந்து போறான். குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறா. எப்படியோ கடைசியா வந்து அந்த ஹேங்கோவர் சூப்பையும் குடிக்க வச்சிடறான்.
கொஞ்ச நேரத்திலேயே இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு தெளிவான மைண்டுக்கே வர, ஐயோ நான் எங்க இருக்கேன், இவன் என் மேல இருக்கான், அது மட்டும் இல்லாம நான் வந்து இவனோட பெட்ரூம்ல இருக்கேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உத விடுறா. ஐயோ சாரி சார், என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆக்சுவலா நான் ஒரு வேலைக்காரன், உங்களோட பெட்ல இப்படி எல்லாம் வந்து படுக்க கூடாது, தெரியாம வந்து இங்க தூங்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லும் போது, வேலைக்காரன் இல்ல வேலைக்காரி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றானா. அவ்வளவுதான் ஹீரோயின், ஐயோ இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ தான் வந்து எல்லாத்தையும் எனக்கு சொன்ன, ஆனா அதெல்லாம் எப்படி நீ எனக்கு சொன்ன அப்படின்றத சொன்னேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நீ டென்ஷன் ஆகி மாடியிலேருந்து குதிச்சாலும் குதிச்சிருவ, சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ கண்டிப்பா ஏதோ விலங்கத்தை இழுத்து விட்டுட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ பதட்டமாயிடுறா. ஐயோ முதலாளி முதலாளி பாட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கத்த ஆரம்பிச்சிடுறா. மேடம் ஆக்சுவலா வந்து சார் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, பயங்கரமான முக்கியமான வேலையில இருக்காரு, நீங்க உள்ள போகக்கூடாது அப்படின்னும் போது, என்ன கன்றாவி பிடிச்ச வேலை, அது என்னன்னு இப்பயே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ எனக்கு வேலை போயிடும் மேடம், தயவு செஞ்சு என் மேல கொஞ்சம் பரிதாபப்பட்டாவது இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு மம்மி டேடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் அழற மாதிரி பேசுறான். என்னது டேடியா, அப்பனா ஹீரோக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபேன் யோசிக்க ஆரம்பிச்சிடறா. உயிரே போனாலும் சரி என் முதலாளிக்காக நான் உண்மையாவும் நேர்மையாவும் இருப்பேன் அப்படின்னும் போது, உயிர் ஏண்டா போகுது, இப்போதைக்கு உன் கால் தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரம்ப எடுத்து காலிலேயே சுளிர்னு பாட்டி வைக்கிறாங்க. பாவம் மனுஷன் எம்பிட்டு நேரம் வலிய தாங்குவான், அவனால தாக்கு பிடிக்க முடியல, நீங்க மேலேயே போய் அவரையே அடிச்சுக்கோங்க, என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி விட்டுறான். உள்ள போன உடனே பாட்டி பேக்லயே வைக்கிறாங்க. அவ்வளவுதான் ஹீரோ அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறான். ஐயோ பாட்டி என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறான். அடே இதை நான் தாண்டா கேட்கணும், இங்க என்ன கன்றாவிடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது இந்த குட்டி பையன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான். மம்மி மம்மி நீயா, நீ என்ன இந்த ட்ரெஸ்ல இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி சைக்கிள் கொடுத்துடுறா அவ. குட்டி பையன் உடனே வந்து பாட்டி கிட்ட போட்டு கொடுத்துறான். பாட்டி அங்க ஆம்பளை விஷயத்துல இருக்கிறது எங்க மம்மி தான், கவலைப்படாதீங்க, அது ஆம்பளை பையன்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். இப்பதான் ஃபேன் உள்ள வர, பாத்தீங்களா பாட்டி நான் சொன்னது எல்லாம் உண்மையாயிடுச்சு, அப்பாடா எங்க உங்களை ஏமாத்திடுவாங்களோன்னு சொல்லி நான் பயந்துட்டேன், இப்போ உங்க எதிர்க்க கலங்கியும் களவுமா 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நம்மள மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன் எவனாவது இப்படி எல்லாம் பண்ணுவானா, அது உங்க கம்பெனியை மொத்த பொறுப்பை எடுத்து இவன் தானே நடத்திக்கிட்டு இருக்கான், ஆனா இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னொரு ஆம்பளை பையனை டேட் பண்றான், அதுவும் இவன் வந்து கே அப்படின்னு சொல்றா. அவ்வளோதான் பாட்டி ஃபேனை புழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடியே இது எங்கள் குடும்ப விஷயம், மரியாதையை வெளியில் போடி, அவன் வந்துட்டு எனக்கு மருமகளை கொண்டு வந்தா உனக்கு என்ன, இல்லை மருமகனையே கொண்டு வந்தா உனக்கு என்ன, அதை நாங்கள் தான் வந்து பேசி முடிச்சுக்கணும், அதனால இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, மரியாதையை எங்கே போ, இல்லை அடித்து உன் உடம்புல பட்டை போட்டு விட்டுருவேன் அப்படின்னு கத்துறாங்க. ஐயோ இந்த கேள்விக்கு மூளை குழம்பி போச்சா என்ன, உண்மையாவே மருமகன் வந்தா கூட இவ ஏத்துப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ செம ஷாக்ல ஆயிட்டா. அப்பதான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா குட்டி பையன் கிட்ட பேசுறான். இதை பாருடா தம்பி, அப்பா வந்து இவங்கள தான் லவ் பண்றேன், இவங்கள தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன், ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நீ வந்து புரிஞ்சுக்கணும், உங்க அம்மாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்றான். ஐயோ முதலாளி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அப்பா வந்துட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்றாருன்னு தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தை என்ன மாதிரி மனநிலைமைக்கு ஆளாகும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் புரியல, தெரியவும் இல்லை. என்ன மன்னிச்சுக்கோடா தம்பி, ஏன் தெரியுமா நான் சொல்றேன், உங்க அம்மா வந்து மோசமானவ, அவளை மாதிரி ஒரு கேவலமானவ யாருமே இல்லை அப்படின்னும் போது அப்படியே பையன் இரும்பி காட்டுறான். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ வந்து என்ன ஆனாலும் சரி இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நீ என் பையனா வாழ முடியும், ஆனா நான் அவளோட புருஷனா வாழவே முடியாது, அவ ஒரு தற்குறி, படிப்பறிவும் இல்லை, எதுவும் கிடையாது, அவ அழகாவும் இல்லை, அவளை என்னைக்கு நான் பாக்குறேனோ அன்னைக்கு அவ காலங்களெல்லாம் உடைக்கணும் அப்படின்னும் போது பாட்டியும் சேர்ந்து இரும்புறாங்க. அடே நீ செத்தடா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஹீரோயின் பின்னாடி இருந்து முறைச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ கூட இருந்த நாளை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுற அப்படிதானே அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றான். என்னைக்கு அவ உன் கையில மாட்டுறாளோ அன்னைக்கே நீ அவளை கொல்ல போற, நாய் அடிக்கிற மாதிரி தெருவில் பூரா ஓட விட்டு கொல்ல போற அப்படிதானே அப்படின்னு கேட்கும் போது ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அவ்வளவுதான் ஹீரோக்கு அடி பின்ன ஆரம்பிச்சா ஹீரோயின். ஐயோ அமுல் செல்லம் என்ன எதுக்காக அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என்னது அமுல் செல்லமா, யார்டா அமுல் செல்லம், மரியாதையா பேசி இல்ல அப்படின்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொலை வெறியில ஆயிடுறா. அப்போ வந்துட்டு செக்ரட்டரி என்ன சொல்றானா, ஐயோ பாட்டி நீங்க போய் காப்பாத்துங்க அப்படின்னும் போது அதெல்லாம் முடியாது, அவ ரொம்ப கோபமா இருக்கா, நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி
பாட்டியும் குழந்தையும் சேர்ந்து செக்ரட்டரி அனுப்புறாங்க. என்ன நீ காரை வந்துட்டு அப்படியே ஒத்த கையில நிறுத்திட்ட அப்படின்னா நீ பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டியா என்ன? எங்களோட பாஸ் அடிக்கிற அளவு நீ பெரிய ஆளெல்லாம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னும் போது திரும்பி மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுறா. அவ்வளவுதான், அவன் பள்ளி மாதிரி போய் செவத்துல ஒட்டிக்கிறான். நீங்களும் என்ன தடுக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட கேட்கும்போது, ஐயோ நான் சரண்டர் ஆயிட்டமா, என்னால அடியெல்லாம் வாங்க முடியாது, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னும் போது குட்டி பையன், ஐயோ எனக்கு வயசே ஆகல, நான் ரொம்ப குட்டி, என்னாலயும் அடியெல்லாம் வாங்க முடியாது, எதா இருந்தாலும் அப்பா கிட்டயே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். பேபிமா என்னடா தங்கம், எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இனி நாளையில இருந்து உன்கிட்ட நான் வேலைக்கே வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. ஐயோ என் தங்கத்துக்கு என்ன அடிச்சு கை வலிக்குது போல, நான் போயிட்டு ஆயின்மெண்ட் போட்டு ஓட்டணும் அப்படின்னும் போது, யோ நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கலாச்சிட்டு இருக்கான். அங்க செவரே உடஞ்சி நான் வெளியில போயிருப்பேன் போல, உன் தங்கத்துக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றியா, வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாட்டிமா அப்பா கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதை பாடுறா, நம்மளாம் அந்த விஷயத்துல நடுவில் போத்தாவில்ல, அவங்க பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிக்கிட்டோம், அது வரைக்கும் நம்ம 2 பேரும் வாயை திறக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இந்த எல்லா விஷயத்தையும் போயிட்டு அவளோட செக்ரட்டரி கிட்ட சொல்றா. ஹீரோ தான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இருந்தவன், என் குழந்தையோட அப்பாவும் அவன் தான் அப்படின்னு சொல்றா. அவனை பழி வாங்கறதுக்கு உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ சொல்லுங்க, பண்றேன் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்கறா. ஹீரோயின் இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன், அவனை நானே தான் வந்துட்டு வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணு, இந்த லாக்கெட் இருக்கு இல்லையா, இதை பத்தி விசாரிச்சு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றா. இப்பதான் நமக்கு ஃபேனோட குடும்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஃபேனோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் அண்ணன் 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட உண்மையான பொண்ணு காணாம போயிருக்க, அது நம்ம ஹீரோயின் தாங்க. ஏன்னா அந்த குழந்தை போட்டோல வந்து அந்த நெக்லஸை போட்டுட்டு இருக்கா. இவளை எவ்வளவோ தேடி பார்த்தும் கிடைக்கவே இல்லை அப்படின்ற ஏக்கத்துலதான் அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. அதுதான் ஃபேன். அவ காணாம போய் பல வருஷம் ஆக்கியும் அவங்க அம்மாவால அதை ஏத்துக்கவே முடியல. அப்பா அண்ணா எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீரோயினை மறந்துட்டு ஃபேன் தான் வந்துட்டு நம்ம வீட்டோட பொண்ணு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. பட் அவங்க அம்மாவால மட்டும் இன்னமும் ஏத்துக்க முடியல. இருந்தாலும் இவ மேல ரொம்ப பாசமா தான் இருக்காங்க. இங்க வந்ததும் இவ வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதாவது ஹீரோ வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டான், அவன் பாடி கார்டு கூட சேர்ந்து என்னை கேவலப்படுத்திட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும் போது, எப்படி அவனை வந்து சின்ன வயசுலயே நாங்க நானாக்காக என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம், இப்போ நானா இல்லை அப்படின்னா அவன் உன்னை தானே கல்யாணம் பண்ணணும், அவன் எப்படி உன்னைய அசிங்கப்படுத்துவான், அவன் உன்னோட ஃபியான்சே அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல, எனக்கு செம கோவம் வருது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இவ கத்தி புலம்பிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இவளை பாடி கார்டுன்னு நினைச்சு நம்ம ஃபேன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றா. இவளும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினும் நீ என்ன சிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற, ஆனா உன்னை விட நான் மோசமானவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு அவளை என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எப்படியும் இவன் கல்யாணத்தை வர நிறுத்தி ஆகணும். அதனால இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம ஹீரோவுமே வரான். இப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா, அதுவும் ஆம்பளை விஷயத்துலயே வரா. அப்ப அவளோட அம்மா பார்த்த உடனே இவ எதுக்காக எனக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்கா, இல்ல என்னோட நானா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. நானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நின்னுக்கிறாங்க. அம்மா இது நானா இல்லம்மா, இவன் வந்து பாடி கார்டு ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபேன் சமாதானப்படுத்துறா. இங்க இருக்க இந்த பொருள் எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கு, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அங்க வச்சிரு அப்படின்னு சொல்லி ஃபேன் வந்து நம்ம ஹீரோயினை வேலை வாங்குறா. எல்லாரும் எதிர்க்கையும் அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவ முடிவு பண்ணிடுறா. அவன் என்னோட பாடி கார்டு, நீ எதுக்காக அவனுக்கு வேலை எல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கும் போது, சரி இதை ஒரு ஜஸ்ட் ஹெல்ப்பா தான் கேட்டேன், நான் ஃப்ரெண்ட்லியா தான் கேட்டேன், நீங்க எதுக்காக இவ்வளவு அளவுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு நடிக்கிறா. அதுக்குள்ள ஹீரோயின் இதெல்லாம் ஒரு மேட்ரியல தூக்கி என் தோல்ல வேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே டைமுக்கு தூக்கிக்கிட்டு போறா. அப்ப ஹீரோயின் தனியா நிற்கும் போது இவ என்ன பண்றானா, இவ தான் வந்து இன்னும் ஆம்பளை நினைச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால போயிட்டு நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல, எனக்கு தெரியும் நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு, உனக்கு கூட என்ன பார்த்த உடனே பிடிக்கும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி வேணும்னு இவன் நெருக்கமா நின்னுகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அவளே அவளோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு ஐயோ எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு கத்தும் போது எல்லாரும் வேக வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. ஐயோ என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எல்லாம் பதறாரு. இவன் என்னை கெடுக்க பாக்குறான், நான் வந்து ரொம்ப அழகா இருக்கேனா, என்னை தொட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன நல்லா சொன்னானோ அது எல்லாத்தையும் வந்து அவன் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னா, அவன் அழகுல மயங்கி அவன் வந்து உன்னை கெடுக்க பார்த்தானா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, ஆமா ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்றா.
உடனே வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. உன்னோட பாடி கார்டு தானே, உன்னோட பாடி கார்டு எவ்வளோ அளவுக்கு நடந்துக்கிட்டான் கேவலமானு பாத்தியா, இந்த மாதிரியான ஆளெல்லாம் வந்துட்டு எதுக்காக என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த அப்படின்னு நம்ம ஃபேனோட அப்பா கத்துறாரு. ஏமா பாப்பா, நான் வந்து உன்னை கெடுக்க வந்தேன், அதுதான் இவங்க எல்லாரும், அதுவும் இந்த ஊரே நம்ப வைக்கிற அதானே அப்படின்னும் போது, ஆமா நீ தான் என் கோட்டை பிடிச்சி இழுத்த, என்னை தொட்ட இல்லை அப்படின்னு சொல்றா. ஓடி எல்லாம் போக மாட்டேன், கொஞ்ச நேரத்திலே இங்கேயே நான் திரும்பவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போறா. அதுக்குள்ளேயே ஃபேனோட அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பிடிச்சி செம்மையா கத்துறாரு. போன நம்ம ஹீரோயின் ஆம்பளை ட்ரெஸ்ல போனாலா, இந்த வாட்டி பொம்பளை ட்ரெஸ்ல திரும்பி வரா. எல்லாரும் ஆணு வாய பொழந்து பாக்குறாங்க. ஏன் இவன் நம்ம ஹீரோவே பயங்கரமா சைட் அடிக்கிறான்னா பாத்துக்கோங்களேன். நான் ஆம்பளையே கிடையாது, நான் வந்துட்டு பொண்ணுதான், நான் வந்து என்னோட சேஃப்டிக்காக நான் ஆம்பளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு என்னென்ன பண்ணா அப்படின்றது எல்லாமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட பட்டன் கேமரால அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவையும் காட்டுறதுக்கு ஹீரோயின் ரெடி ஆயிடுறா. வேற வழி இல்லாம அவளே எல்லா உண்மையும் ஒத்துக்கிறா. அவங்க அப்பா அம்மா அண்ணாக்கு எல்லாருக்கும் ரொம்ப அசிங்கமா போயிடுது, இவ பண்ண கேவலமான விஷயம், தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுமா, அவளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், அதனாலதான் இவ்வளவு கேவலமா அவன் நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஒரு பிசினஸ் கால் வருது, நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போறான். நம்மளாம் சாமி பொம்மை செஞ்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா, அதை நம்மளே செய்வோமே, அந்த மாதிரி அவங்களுக்கும் ஏதோ ஒரு முறை இருக்கு போல, அவங்களுமே வந்து ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அவங்க வேண்டுதல் பண்றாங்க. அதாவது வந்து அவங்க தொலைஞ்சு போன குழந்தை வந்து திரும்பவும் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த பொம்மை வந்து வந்துடுச்சு. அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க குடும்பமே. இப்ப என்ன பண்றான் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்க மேல தள்ளிடுறா. அந்த பொம்மை கீழே விழுந்து உடைஞ்சிடுது. போச்சு போச்சு, இந்த வேண்டுதலே நடக்குமோ நடக்காதோ தெரியாது, நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு எல்லா பழியும் ஹீரோயின் மேல தூக்கி போடும்போது, அடியே நீ தானடி என்னை பிடிச்சி தள்ளிட்டு விட்ட, நான் சும்மா தானே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. ஹீரோயினோட அம்மா வந்து அங்க கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பொம்மை உடஞ்சதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நம்ம குழந்தை திரும்பவும் வரமாட்டாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நானாவோட ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினோட சின்ன வயசுல அவங்க அம்மா வந்துட்டு அவளை பார்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. சாக்லேட் வாங்கிட்டு திரும்பி பார்க்கும் போது இவ இருந்திருக்க மாட்டா. ஃபேன் வந்து ஹீரோயினோட கதையே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஃப்ளவர் வாஷ் தூக்கி அடிக்கிறதுக்கு போறா. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா அதை பாத்துடுறாங்க. நடுவுல போயிட்டு எல்லாரும் அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. இவளாலதான் நம்ம குடும்பமே இப்படி நாஸ்தி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அப்பவும் சீன் கிரியேட் பண்றா. இப்பதான் ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் கழுத்துல போட்டிருக்க நெக்லஸை பாக்குறாங்க. இது எப்படி உனக்கு வந்தது, இது வந்து நானாவோடது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், ஆமா எனக்கும் இப்பதான் ஞாபகம் வந்தது, நான் தான் உங்களோட நானா அப்படின்னு சொல்றா. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு ரிப்போர்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டும் வந்துடுது. ஹீரோயின் தான் வந்து அவங்களோட குழந்தை அப்படின்றது தெரிஞ்சிடுது. எல்லாருமே பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. நான் தான் உன் அப்பா, நான் தான் உன் அம்மா, நான் தான் உன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு மொத்தம் 3 அண்ணா. ஒரு பர்த்டேக்குமே வந்து நீ என்ன வயசுல இருப்ப, நீ இப்ப என்ன சைஸ்ல இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உனக்காக ஷூல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வந்து வாங்கி வைப்பாங்க. ஆனா என்ன நீ வர்றதுக்கு இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கே இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மிட்டாய் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, இதை வாங்க போகும் போதுதான் நீ வந்துட்டு தொலைஞ்சு போயிட்ட, அம்மா வந்து இதை எப்பவுமே வச்சுட்டு இருப்பாங்க, உனக்காக எப்பவும் அவங்க வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க, நீ எப்ப வருவேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஃபேனும் வர வந்து நல்லவ மாதிரி ஹீரோயின் கிட்ட சும்மாவே மன்னிப்பு கேட்கிறா. சாரி என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க தான் நானா அப்படின்னு தெரியாம நான் இந்த மாதிரி சில்லியா நிறைய விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பா அம்மாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, மன்னிச்சிடுமா அவளை, நீயும் வந்துட்டு காணாம போயிட்டியா, உன்னை நினைச்சே வந்துட்டு இவளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தெரியுறா, இதுக்கப்புறம் எப்படியாவது நீ தான் வந்துட்டல, உன் தங்கச்சி சரி பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இவன் மனசுக்குள்ள உன்னை இந்த வீட்டை விட்டு நான் வெளியில அனுப்ப வேண்டி அப்படின்னு ஃபேன் நினைச்சுக்கிறா. ஹீரோயினும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்றா. ஆனா அவ மனசுக்குள்ளயும் நீ என்னைக்கும் திருந்த மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறா. போன் பேசுறதுக்காக வெளியில போனான் இல்லையா ஹீரோ, இப்பதான் உள்ள வரான். எங்கடா யாரும் காணும், எல்லாரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னும் போது, ஐயோ ஒரு பெரிய நல்ல விஷயமே இன்னைக்கு நடந்து போயிடுச்சு, எங்களோட தங்கச்சி கிடைச்சிட்டா அப்படின்னும் போது, அப்படியா, ஐயோ கங்க்ராட்ஸ்டா, சூப்பர், சான்ஸே இல்லை, எங்க உன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அண்ணங்கார ஹீரோவை ஃபோன் பண்ணி கூப்பிடுறான். எதுக்குடா இப்போ ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு கூப்பிட்ட அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, அது ஒன்றும் இல்லடா மச்சான், நம்ம வந்து சின்ன வயசுலயே உனக்கும்
என்னோட தங்கச்சிக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால தான் மறுபடியும் கல்யாணத்தை பற்றி பேசலாம், நீயும் இவ்வளோ நாளும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க, என் தங்கச்சிக்கும் வயசாகுது இல்லையா அப்படின்னும் போது ஐயோ இவன் வேற அவளுக்கு என்ன கட்டி வச்சிருவானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோ ஓப்பனாக சொல்லிடுறான், இதை பாருடா, நானா வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு வந்தாலும் சரி என்னால் அவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னும் போது, டே என்னடா பேசுகிற, இது வந்து நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து பிளான் பண்ணது தானே, ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்கும் சின்ன வயசுலேயே என்கேஜ் பண்ணது தானே, இது எப்படி நிறுத்த முடியும், என் தங்கச்சி இங்கே வர சொல்லியிருக்கேன், நீ வெயிட் பண்ணி அவளை பாரு, அதுக்கப்புறம் எது இருந்தாலும் டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். வெயிட் பண்ணி அவகிட்டயே டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த டைமுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. எதுக்கு அண்ணன் வந்து இங்கே வர சொன்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் வர. பார்த்தா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ பேபிமா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது, இவன் என்ன இங்க பண்றான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறான். அப்பதான் ஹீரோயினுக்கு புரிய வருது, ஓ இவன் தான் சின்ன வயசு ஃபியான்சியா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நானா அப்படின்னு அவ சொல்ல மாட்டா. இந்த மாதிரி சின்ன வயசுலயே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, வேற யாரும் இல்லை, ஃபேனோட அக்கா தான் சின்ன வயசுலேயே காணா போயிருந்தா, அவ்வளோதான் எனக்கு கல்யாணம் பண்ணுறதா 2 ஃபேமிலியும் பேசியிருந்தாங்க, அவள் வேற ஊர்லேருந்து இப்போ வந்துட்டா, அவளை கல்யாணம் பண்ணிக்கொண்டு தொல்லை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அவகிட்ட அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி காதலி இருக்கா, நான் கல்யாணம் பண்ண அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ காலை உடைப்பேன் கையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி இவளை பற்றி தானே சொன்னால், அதெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வந்துடுது. மரியாதையாக தள்ளி நில்லு, ஒன்று நான் நம்புகிற மாதிரியே இல்லை, அந்த பொண்ணு வந்தவுடனே அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது, நான் கல்யாணத்தை கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இன்னைக்கு பூரா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்கணும், நீ கேட்ட அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமா காரமான ஃபுட் ஆர்டர் பண்ற. ஹீரோக்கு காரம் வந்து செட் ஆகாது போல. பக்கத்துலயே செக்ரட்டரி நின்னுக்கிட்டு, ஐயோ சார் வேணாம் சார், காதல் மயக்கத்துல காரத்தெல்லாம் தின்னுடாதீங்க, பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோயின் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனால முடியல, பயங்கரமா பிறக்க ஏறிடுது, கண்ணு மூக்கு வாயில எல்லாத்துலயும் தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. ஐயோ போச்சு, எங்க முதலாளியை ஏதோ பண்ணிட்டீங்க, நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க, சின்ன வயசுல இருந்து அவர் வந்துட்டு காரம் சாப்பிட்டதே இல்லை, அவருக்கு காரம் செட்டே ஆகாது, அவருக்கு வயிற்றுல அல்சர் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இப்பதான் இவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஐயோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இப்பதான் ஃபீல் பண்றா. கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, என்னால முடியல அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது, இவன் சும்மா தான் ஃப்ராடுத்தனம் பண்ணி நம்மளை ஏமாத்துறானோ அப்படின்னு. ஃப்ராடு, நீ மரியாதையை தள்ளிப்போ, ஏமாத்துற நீ என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படும் போது உடனே ஹீரோ என்ன பண்ணனா ஹீரோயினை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னு பார்த்தா, ஐயோ இவன் மேல நம்ம கொலை வெறியில இருந்தோம், இப்போ எதுக்காக என்னோட ஹார்ட் பீட் இவ்வளோ ரைஸ் ஆகுது, ஒரு வேளை இவனை எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சோ அப்படின்னு சொல்லி பயப்படுறா. நீ ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட நடிக்கிற, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொம்பளையோட கால கையெல்லாம் உடைக்க போறேன்னு சொல்ற, அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்ற, இதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்னும் போது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த பொம்பளை இருக்கா இல்லையா, அவளோட கை காலை உடைப்பேனா அப்படின்றதுல வேணா நீ என்ன சந்தேகப்பட்டுக்கோ, ஏன் அப்படின்னா என் குழந்தையோட அம்மாவாயிட்டா, எனக்கு வேற வழி தெரியல, ஆனா இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நிறுத்துவேன், உனக்கு இப்போவே நான் வந்து எழுதி கையெழுத்து போட்டு தரேன், நாளைக்கே இதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து நான் கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி நானே மன்னிப்பும் கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்குறா, அதுக்கு எதுக்குடா நீ தனியாக உட்காந்து எழுத வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அது எப்படி ரொமான்டிக்காக இருக்கும், இப்படி எழுதுறது தான் ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டே எழுதுறான். நான் எவ்வளோ ஒபீடியண்ட்டாக நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், இன்னைக்கு நைட்டு என் கூடிய இங்கேயே இரு அப்படின்னும் போது, அதெல்லாம் முடியவே முடியாது, ஃபர்ஸ்ட் நீ கல்யாணத்தை நிறுத்திட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. இவ பாட்டிமாக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு, அதாவது நானா வந்து நம்ம ஹீரோயின் தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம், சின்ன வயசுல எல்லாரும் வந்து பேசி வச்ச மாதிரி அவளையே கட்டிக்க போறான் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்துட்டு இவ்வளவு வருஷம் காணா போயிட்டு இப்பதானே வந்தா, அதனால எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஹீரோயினை, அதுக்காக ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க. அதுல ஃபேன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து எப்படியாவது ஹீரோயினை அசிங்கப்படுத்தணும்,
அவளுக்கு படிப்பறிவும் கிடையாது, அவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அது எல்லாத்தையும் அவளுக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கூட்டிட்டு வந்து ஹீரோயினை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஃபேனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, எனக்கு காலிகிராஃபி தெரியும் அப்படின்னு சொல்றா. அதாவது இந்த சைனீஸ் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பிரஷ் வச்சு எழுதுவாங்க இல்லையா, அதை தான் அவ மீன் பண்றா. ஃபேனே வந்து என்ன கலாய்க்கிறா அப்படின்னு பார்த்தா, யாரு உனக்கா தெரியும், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாங்கெல்லாம் என்ன தக்காளி தோக்கா, நாங்க வந்துட்டு 2 வருஷமா கிளாஸ் போய் கத்துக்கிறோம், நீ வந்து படிப்பறிவே இல்லாதவ, நீ என்னன்னா காலிகிராஃபி தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்க எல்லாரும் நம்பணுமா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அங்கேயே வந்துட்டு கிளாத் துணி எல்லாம் வச்சிருக்காங்க, அதை வந்து ஹீரோயினும் எழுதுறா எடுத்து. அப்பா அம்மா எல்லாம் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஃபேனுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் செமையா மொக்க வாங்கின மாதிரி ஆயிடுது. ஃபேனோட ப்ரொஃபஸர் அங்க வந்திருக்காரா, நேரா போயிட்டு ஃபேன் என்ன பண்றேன்னா, சார் இது வந்து பாருங்க சார், உண்மையாவே அவங்க கரெக்டா எழுதிருக்காங்களா, இதுல குறை இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை பார்த்த உடனே அவர் அப்படியே அங்கேயே முட்டி போட்டுறாரு. ஐயோ மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லி இவகிட்டதான் அவரே கத்துக்கிட்டாரு போல. இந்த அளவு ஆயிடுச்சு, மரியாதையா நீயும் வந்துட்டு முட்டி போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபீல்டுல உன்னை இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் மிரட்டவே செய்யறா. ஆனாலும் ஃபேனுக்கு என்ன பண்றது, இவகிட்ட எப்படி நம்ம இறங்கி போகிறது அப்படின்னு சொல்லி தெரியாம முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க மாஸ்டரை சொன்ன உடனே வேற வழியே இல்லாம ஃபேனும் முட்டி போட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறா. இப்பதான் வந்து நம்ம ஹீரோயினோட 2வது அண்ணனை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஹேக்கர் போல. ஃபாரின்லேயே இருந்துட்டு இப்போதான் அவன் ரிட்டர்ன் வாங்குற போது ஃபேனுக்காக எதோ எக்கச்சக்கமாக பொருள் வாங்கிட்டு வந்திருக்கான். இவனுக்கு ஃபேனை ரொம்ப பிடிக்கும். அவனை பார்த்த உடனே வந்து அழுது ட்ராமா பண்ணுறா. அதாவது நானா வந்துட்டா, அவள் வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து என்னை புள்ளி பண்ணுறாங்க, யாரும் என்னை மதிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னும் போது, நான் தான் வந்துட்டேன்லம்மா, நீ கவலையப்படாத, எனக்கு எப்பவுமே நீ தான் ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தா அண்ணங்காரன் நின்றுட்டு இருக்கான். அப்போ டைரக்டா அண்ணங்காரன் என்ன சொல்றானா, இது பாரு, நீ உண்மையான தங்கச்சா இருக்கலாம், இருந்தாலும் இத்தனை வருஷமா நான் இவ கூடயே வளர்ந்தவன், அதனால நீ அவனை எதனா கஷ்டப்படுத்தின அப்படின்னா அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். தற்செயலா ஹீரோ அந்த இடத்துக்கு வரும்போது ஹீரோயினை பார்த்துட்டு, பேபிமா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினை சொல்ல கூட விடாம இவன் பாட்டு தர கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். மரியாதையை உண்மையை சொல்லு பேபிமா, எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கேட்குறான். நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட அப்பா இங்க வராரு, அவரை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேணும்னே இவனை உசுப்பேத்தி விட்டுறா. எனது உன் குழந்தைக்கு அப்பா இருக்கானா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அவனுக்கு பேச்சு அதுக்கு மேல வாயில இருந்து வரமாட்டுது. ஆமா இருக்கான், அவன் சரியான பைத்தியக்காரன், அவன் மண்டையை என்னைக்கு உடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அந்த ஒரு நாள் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்பாடா, ஆக மொத்தம் அவனை இவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறான். நீ கவலைப்படாத பேபிமா, அவனை உனக்கு பிடிக்கல, அது போதும், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், அவனை என்ன நீ பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். தள்ளி இரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோ தள்ளிட்டு அவ கீழே இறங்கி போயிடுறா. எங்க பேபி நான் போறேன் அப்படின்னும் போது 2வது அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் பின்னாடியே வந்துடா, ஏ நில்லு, மரியாதை அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இந்த ஃபேனால ஃபேன் வந்து அவனை உசுப்பேத்தி விட்டுட்டா, அவன் திட்டணும்னு சொல்லி வந்திருக்கான். நம்ம ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இவன் தான் போல இருக்கு, இவனை பொழந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மூஞ்சி மாதிரியெல்லாம் பேத்து எடுத்துடுறான். என் பேபிமாவை நீ என்னடா பண்ண, அவ இவ்வளோ அளவுக்கு கோவப்படுற அளவு அப்படின்னு சொல்லி போல காட்டிடுறான். பாட்டிமா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் கல்யாணத்தை நிறுத்த போறான் அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு போல. அதனால அடே கல்யாணத்தை நிறுத்திட்டியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இன்னும் இல்லை, இனிமேதான் நான் போய் பேச போறேன், ஆனா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இவ்வளோ அப்படின்னு சொல்றான். அவசரப்படாதடா, நீ அவசரப்பட்டு எந்த முட்டாள்தனமும் பண்ணிடாத, கொஞ்சம் தயவு செஞ்சு வெயிட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. கல்யாணத்தை நான் நிறுத்த தான் போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போகும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ பாட்டி, அது அம்மா தான், நீ ஏன் சொல்ல மாட்டேற அப்படின்னும் போது அவங்க 2 பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியல. உங்க அம்மா வந்துட்டு என்ன யோசிக்கிறான்னு தெரியல,
தெரியல. அவங்க 2 பேரையும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லது. அதனால இவனை எவ்வளவு அளவுக்கு நம்ம தடுக்க முடியுமோ அதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, எதுக்கு ஹீரோ சம்பந்தமே இல்லாம இவனை அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இவன் ஒரு ஹேக்கர்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏதோ புதுசா ஒரு வேலை வந்துடுச்சு போல. அது மட்டும் இல்லாம அது ஒரு பெரிய காம்படிஷன் மாதிரி, யார் இந்த ஒர்க்கை வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கிறா அப்படின்னு சொல்லி பண்ண போறாங்க. எப்ப நீ போக போற அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஃபேன் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறா, நீ தான் எனக்கு ஒரே சப்போர்ட் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்துடுறேன். என்னோட குருநாதரை நான் கூப்பிட்டுருக்கேன். எப்பயுமே வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் அவர் எனக்கு கிளாஸ் எடுப்பாரு. இப்ப நேர்லயே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் வேகமா போறான். அங்கே போய் அவன் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு செமையா வந்துட்டு குழப்பமாயிடுது. இன்னமும் குருநாதர் வேற வரவே இல்லை, நான் வேலையில வேற ரொம்ப சிக்கலா மாட்டிக்கிட்டேனே, என்னடா பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் போது யாரோ ஒரு லேடி வராங்க. வேற யாரெல்லாம் நம்மளோட ஹீரோயின் தான். என்னது நீயா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அண்ணா தான் உன்னோட குருநாதர் அப்படின்னு ஒன்று. ஐயோ, நான் அது ஆம்பளை நினச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்கிறான். சரி ஓகே, இதுக்கு மேல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க உட்கார்றா. சும்மா ஹீரோயின் அப்படியே வந்து பூந்து விளையாடுறா. எல்லாருமே அங்க இருக்க அவனுங்க எல்லாம் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் வின்னும் பண்ணிடுறா. என்னதான் என்னோட உறவு முறையில நீ எனக்கு தங்கச்சா இருந்தாலும் சரி, நீ எப்பவுமே எனக்கு குருநாதா தான், சான்ஸே இல்ல, சூப்பர் குருவே, நீ இனிமே என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட இவன் சரண்டர் ஆயிடுறான். உட்காந்து ஹீரோயினுக்கு கை காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்கான். பெரிய அண்ணன் வரா, டே இங்க என்னடா நடக்குது அப்படின்னும் போது, ஆமாண்டா இவகிட்ட நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது, அவ்வளவுதான், நான் என் பேர குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டே செத்துறேன், எனக்கு நெஞ்சு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பேரனும் ஒரேடியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியுது இந்த பொம்பளை நடிக்குதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இங்க இருந்து போறது ஏன் எனக்கு மனசு வர மாட்டேது அப்படின்னு ஃபீல் பண்றான். இப்போதைக்கு நான் எங்கேயும் போல, எந்த கல்யாணத்தையும் நான் நிறுத்ததை பத்தியும் பேசல, நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போயிடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு பெரிய சந்தேகம். அதனால அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான், ஏன்டா என் கிட்ட இல்லாதது அவன் கிட்ட அப்படி என்ன இருக்கு, அவனை பார்த்து எதுக்குடா அவன் லவ் பண்ணா, எதுக்கு அவன் கூட வந்துட்டு அவன் புள்ளெல்லாம் பெற்று வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு அது நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு போரிங்கா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அவன் வயசுல சின்ன பையன் வேற, அதனாலதான் வந்து அவங்களுக்கு அவன் மேல லவ் வந்துருச்சு, உங்களை பார்த்தா ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவும் தோணலை போல அப்படின்னும் போது ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது. அவனை அடுத்த மாசம் உனக்கு சம்பளமே இல்லை, போனஸ் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த ஹேக்கரை பார்த்து ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிக்கிறான். இப்ப எப்படி இருக்கு, அவனை விட இந்த ட்ரெஸ் எனக்கு செம்மையா செட் ஆகல அப்படின்னும் போது, பரவாயில்ல ஏதோ வயசான அங்கிளுக்கு இதை மாட்டி விட்ட மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, மேபி ஹீரோயினுக்கு இது நீங்க போட்டிருக்கதை பார்த்து பிடிச்சாலும் பிடிக்கலாம், தெரியல சார் எனக்கு கரெக்டா அப்படின்னு சொல்றான். பாட்டியை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயினும் அண்ணனுங்களும் 2 பேரும் வராங்க. அண்ணனுங்க கூட வந்த உடனே ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா, இந்த ஹேக்கர் கூட எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாயிடுறான். வரும்போதே அவனை அடிக்கிற மாதிரி தான் வரான். டே இருடா, எதுக்குடா இப்படி என் தம்பி அடிக்கிற மாதிரியே வர, எதுக்கு அவளை அடிச்சிருக்க, எந்த ஒரு ரீசனும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அண்ணகாரன் பயங்கரமா கத்துறா. அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலேக்கா அங்க இருந்து ஹீரோயினை மட்டும் தூக்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறான். தனியா கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. பைத்தியம் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஐயோ என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு உன்னை அவன் கூட பார்த்ததுல எனக்கு செம கடுப்பாயிடுச்சு, எனக்கு கோவம் வந்துடுச்சு, அதனாலதான் நான் வந்துட்டு கண்ணபின்னான்னு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன், இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன், நீ எதுக்காக அவன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்க, எனக்கு பயங்கரமா பொறாமையா இருக்கு, எனக்கு ஆத்திரமா வருது, அவன் மூஞ்சி முகரெல்லாம் பேக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்பதான் ஹீரோனுக்கு புரியுது, ஓ அவன் வந்து என்னோட லவ்வர்னு நினைச்சுக்கிட்டானோ அப்படின்னு. இப்ப நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனா, இப்படி இருக்கிறது தானே உனக்கு பிடிக்கும், அதனாலதான் நான் வந்துட்டு என்ன மொத்தமா மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அட பாவி, அவனை மாதிரி அதுக்காக தான் நீ மாறி நிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினை என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கிஸ் பண்றா. உடனே ஹீரோ கேக்குறான், அப்பனா இது லவ் தான் இல்லையா, நீ ஒத்துக்கிட்ட தானே என்னோட லவ்வுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். நாளைக்கு காலையில ஊரறிய என்கேஜ்மெண்ட் பண்றோம் நானாக்கும் நம்ம ஹீரோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் மாதிரி ரெடி பண்ணி ஃபேமிலியே அனுப்புறாங்க. நீ கவலைப்படாத, நாளைக்கு எல்லாரும் எதிர்க்குமே நான் வந்துட்டு போயிட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான். உண்மையாவா, அந்த அளவு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து உசுப்பேத்துறா. கண்டிப்பா நான் உன்னைதான் லவ் பண்றேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன், அவ எவ்வளவு பெரிய அழகியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்தாலும் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் அண்ணாவை காட்டுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணாவும் ஹீரோவும் தான் வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஆர்மியில நம்ம 2 பேரும் இருந்தப்போ
ஒரு பொண்ணு வந்து பாம்பு ஸ்குவாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, ஜியாங்னு சொல்லிட்டு, அவ வந்துட்டு ஒரு பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்கு போனப்ப அந்த பாம்பு வந்துட்டு வெடிச்சு அவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நேரா பெரிய அண்ணா இப்பதான் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து நானாவை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிறாரு. கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக ஹீரோ வந்து நேர்லயே ஹீரோயினோட ஃபேமிலியை பாக்கிறதுக்காக வந்துடுறான். ஆனா ஹீரோயின் இந்த இடத்துல இல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கல்யாணத்தை எங்க அப்பா அம்மா தான் பேசி முடிவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அதனால இந்த கல்யாணத்தை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா அம்மா எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. என் பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டியா, அது எப்படி நீ பண்ணுவ, அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், ஊர்ல எல்லாரும் என்ன பேசுவாங்க பாத்தியா, நீங்க எல்லாரும் தான் இவனை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரே அவனை தலை மேல தூக்கி வச்சு ஆடிட்டீங்க, அதனாலதான் இன்னைக்கு இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கத்துறாரு. பேபிமா, என்ன பேபிமா நீ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆயிடுறான். நல்லதா போச்சு, அவளே இங்க நேர்ல வந்துட்டா, இவளை தான் நான் லவ் பண்றேன், இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்றா. எல்லாம் குழம்பி போறாங்க. அடே என்னடா நீ பைத்தியமா பேசிக்கிட்டு இருக்க, நாங்களே உனக்கு அவளை தாண்டா கட்டி வைக்கலான்னு இருந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் திருன்னு முழிக்கிறாங்க. குட்டி பையன் மம்மி அப்படின்னு கூப்பிடும் போது, டே இருடா, இது உங்க மம்மி கிடையாது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ மம்மி எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் அப்படியே திருன்னு முழிக்கிறான். உடனே ஹீரோயின் வந்து பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். என்னடா செல்லம், அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னது அம்மாவா, அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறா. ஐயோ செல்லம், 5 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு நீ தான் என் கூட இருந்தியா, நீ தான் என் பையனோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் செம்ம ரொமான்டிக் மூட்ல வந்து பக்கத்துல வராரு. இப்ப மாமியார் செம்ம காண்டாயிட்டு, என் பொண்ணை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் தானடா சொன்னேன், என் பொண்ணு பக்கத்துல வராத, என் பொண்ணு உனக்கு நான் கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லி இழுத்து வெடுக்குன்னு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. என்னது இவதான் உங்க பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமா, எங்க அப்பா அம்மா சொன்ன மட்டும்தான், என் அண்ணனுங்க சொன்ன மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. முதலாளி ரொம்பலாம் யோசிக்காதீங்க, டப்புன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம காலில் விழுறவனால மட்டும்தான் வந்துட்டு பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி பொக்கே ஒன்றுத்த கொடுக்குறான். அத்தை மாமா மச்சான்ஸ் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோங்க, உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கெஞ்சுறா. இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் கத்துறா. உடனே குட்டி பையனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எங்க அம்மாவும் அப்பாவும் தான் ஒன்னா இருப்பாங்க, மரியாதையா நீ போ இங்க இருந்து அப்படின்னு சொல்லி தள்ளுறான். இவன் என்ன பண்றான்னா டக்குன்னு அந்த குழந்தையோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கழுத்தை திருப்பி போட்டுருவேன், நீங்க யாரும் பக்கத்துலயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி கூட்டிட்டு வந்துடுறா. நல்லா இருந்த என் வாழ்க்கை நீ வந்ததோட நாசமா போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செம திட்டுறா. அப்பவும் அவங்க அப்பா அம்மாலாம், ஏமா உன்னை என் புள்ள மாதிரி தானம்மா இப்போ வரைக்கும் வளர்த்தோம், உனக்கு என்னமா குறை வச்சோம், எதுக்குமா இப்படி பண்ற அப்படின்னு கெஞ்சுறாங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் ப்ரிப்பேரா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பை எடுத்து அந்த குழந்தைக்கு கட்டி விட்டுறா. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஒரு பெட்டையில எடுத்து அவ மேல அடிக்கிறா. கரெக்டா அவன் மேல பட்டு அது காயமே விழுந்துடுதா, அதனால அவ பயந்து கீழே விழுந்துடுறா. உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, குழந்தைய பார்த்துட்டு எல்லாருமே வந்து இங்க இருந்து போயிடுங்க, இது வந்து டைம் ஆகும், இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள அதை டிஃப்யூஸ் பண்ண முடிஞ்சாதான் முடியும், இல்ல அப்படின்னா நானும் என் குழந்தைய இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்றா. என்ன நடந்தாலும் சரி எல்லாரும் இங்க இருந்து போட்டோம், நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கலாம், இது வரைக்கும் வந்துட்டு இவ்வளவு நாள் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்ததே எனக்கு போதும், அதுவே எனக்கு ஒரு பெரிய தண்டனை, இனிமே நான் வரமாட்டேன் எங்கேயும், அதனால எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்னும் போது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உங்களை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம், நாங்க இங்கேயே தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் எனக்கே தெரியும் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்து அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்றா. அப்பதான் வந்துட்டு ஃபேன் கேட்கறா, உன்னால இதை எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னும் போது, நான் வந்து ஆர்மியில இருந்தேன், அதுவும் வந்து பாம்பு டிஃப்யூஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருந்தேன், என்னோட பேர் வந்து 010 அப்படின்னு சொல்லி அவளோட நம்பரை சொல்றா. அப்ப இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஞாபகம் வருது, இவங்க ஆர்மியில இருந்தப்ப ஹீரோயின் தான் வந்து இவங்க கூட இருந்திருக்கா. அதாவது ஹீரோயின்னா இவ இல்லைங்க, ஜியாங்கன்ற ஹீரோயின். அவ வந்துட்டு எல்லாத்துலயும் தான் மல்டி டேலண்டடா இருந்தா இல்லையா, நம்ம மட்டும் இந்த மாதிரி வார்ஃபீல்டுல பார்க்காம வேற எங்கன்னா சிட்டியில பார்த்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை டேட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அப்ப வார்ஃபீல்டுல பார்த்ததுனால நம்மளால டேட் பண்ண முடியல, இப்ப நம்மளால டேட் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது ஹீரோயினுக்கு நீ அது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுது. என்னவோ எப்படியோ கடவுள் நம்மள நல்லபடியா ஒன்று சேர்த்து வச்சுட்டாரு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். என்னது கல்யாணம் பண்ணிப்பியா, எங்க குடும்பத்தை
இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்தையே அசிங்கம் பண்ணிட்டு இப்போ வந்து எங்க தங்கச்ச கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒத்த காத்த நிக்கிற. நாங்க 3 அண்ணனுங்க, எங்க 3 பேரையும் பார்த்தா உனக்கு என்ன மாதிரி இருக்கு, விட்டுருவோன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி ஆளுக்கு முறைக்கிறானுங்க. வேற வழி இல்லை, நீ தான் என்ன காப்பாத்தணும், என்ன காப்பாத்துவல்ல, கண்டிப்பா என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பல அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதோடய இந்த டிராமா வந்து ஜாலியா ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. இதுல வந்து என்ன மாரல் இருக்கு, இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வந்தோமா ஜாலியா பார்த்தோமா ஜாலியா சிரிச்சோமா அப்படின்ற மாதிரி டிராமா இது. எனக்கு உண்மையாவே வந்து இது என்டர்டெய்னிங்கா இருந்தது. உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த டிராமாவை பார்க்கும் போது? இதுல எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அந்த குட்டி பையன் தாங்க. அவனோட ஆக்டிங்கும் அவனோட ஃபேஸும் செம்ம கியூட். நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.